நான் ஒரு வித்தியாசமா உங்ககிட்ட ஒரு ஏழையாவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏழையாவது எப்படி இல்லை எப்படி சரி, அப்போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. உங்களுக்குலாம் ஏதாவது புரியுதாப்பா? புரியல சார். உங்க கேள்விக்கான பதிலுங்க. முதல் பதில், ஏழையாவதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. இன்று போய் நாளை வான்னு. அந்த காலத்துல சின்ன கடையில் எழுதி வச்சிருப்பாங்க, இன்று கேஷ் நாளை கடன், இன்று ரொக்கம் நாளை கடன் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னாக்கா எப்பவுமே கேஷ் தான் அர்த்தம். இந்த ஏழைகளுடைய தாரக மந்திரமே எந்த வேலையும் தள்ளி போடுறது தான். ஒரு மலையின் முன்னாலே நின்று இந்த மலையை எப்பொழுது ஏறப் போகிறோம் அப்படின்னு நினைப்பதை விட முதல் படியை இன்றே வைத்தால் அவங்க கண்டிப்பாக ஏறிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதையுமே நம்ம இன்றே செய்யணும்னு நினைப்பதில்லை. அதனால பின்தங்கி விடுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உடல்நிலை காரணத்துக்கு என்னென்னா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நாளையிலேருந்து டயட் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்யும். ஒன்று நன்று இன்று அது என்று. அதாவது இந்த விஷயத்தை இப்பதான் செய்யணும்னு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஆனா அது எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாதனாலதான் அவங்க பணக்காரர்களாக முடியாம இருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளானை ஒழுங்கா போடுவாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரு பெயின் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சுலபமான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் ஃபிட் ஆவீங்க, அது பிளான். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்து கொள்ள உங்களுக்கு மன வலிமை வேண்டும். உங்கள் மனது அதை ஒத்துக்கொள்ளாமல் அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கிங்க, உங்கள் பிளான் வந்து வின் பண்ணாது. அதனால்தான் you plan, but you also plan to execute that plan. Action will bring results. So அந்த ஆக்ஷன் இல்லாததுனால அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார். இதை வந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றது. நல்ல அழகா பிளான் பண்ணி அதுக்கான உரிய நேரம் வரும்போது செய்ய அவசரப்படாதேன்னு சொன்னதை இவங்க வாய்ப்பா எடுத்துக்கலாமா? அதே வள்ளுவர் தான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியா திண்ணியதாக பெரிய இப்படியும் கிள்ளி இருக்கிறார். வள்ளுவர் கிள்ளி இருக்கிறாரா? நீங்க பாட்டுல கிள்ளி 1 2 அடிப்பீங்க போல இருக்கு. உண்மைதான் பார்த்தீவன். என்ன, செயல் செய்யாமல் விளைவுகள் இருக்காது. எந்த விளைவுகளுமே செயல்களினால் தான். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும்னு வச்சுக்கிங்க. இப்போ ஒரு காற்றடிச்சாதான் இந்த செடி அசையும். அது அசைந்தாதான் அங்கே இருக்க வண்டுகள் போகும், மகரந்த சேர்க்கை சேர்க்கும். ஓகே, இது மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸும் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஆக்ஷன். ஸோ எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் முயற்சி. அந்த முயற்சி வந்து எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தால் விளைவுகள் தெரியும். இது மக்களுக்கு புரிந்ததுன்னா பிளான் பண்ணுறதோடு நிற்காம ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக வள்ளுவர், கம்பர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையை அவர்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது.